ரம்யா பையா இருக்கு, உள்ள செல்போன் வேற இருக்கு. கடை கடிச்ச நிலவரம் தெரிஞ்சுப்போம். ஹலோ, யார் பேசுறது? யாரு? மணியா? நான் சொதப்பல் பேசுறேன்டே. இல்ல சொதப்பல், எங்க இருந்து பேசுற? நீயும் உன் ஃப்ரெண்டுகளும் சேர்ந்து நகைப்பணத்தோட ஆடி பணம் கட்டிட்டு போயிட்டியாமே. எல்லாம் இங்க இருக்கிற எல்லாத்தையும் ஆடி பின்னிட்டோம்ல. ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம் மாடசாமி அண்ணன் ஸ்டேஷன்ல கூட்டு போய் பின்னி எடுத்தாங்க. உங்களையும் தேடி ஊருக்கு போயிருக்காங்களே. சரிடே, இப்ப நீ எங்க இருந்து பேசுற? சரில, நான் அப்புறம் பண்றேன். ஏய், ஆன் பண்ணாத, ஆன் பண்ணாதன்னு சொன்னல. அறிவு இருக்கா? உன்னை யார் இதெல்லாம் எடுக்க சொன்னது? தேவையில்லாம நோண்டிக்கிட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஏன் வேண்டாத வேலை பாக்குற? யாரு வேண்டாத வேலை பார்த்தா? இப்ப பேச பார்த்தா எல்லாம் ஊருமும் தெரிஞ்சது. எங்க முதலாளி மார்க்கெட்டால எல்லாரும் மாட்டிட்டாங்களா? பத்தாவதுக்கு எங்களை தேடி ஊருக்கு வர போயிருக்காங்களா? தெரியுமா உனக்கு? என்ன ரம்யா, என்ன ஆச்சு? எல்லாம் அப்புறம் சொல்றேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. என்ன செய்யணுங்கிற? வேற எங்கேயாவது போகணும். இப்படியே ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டு இருந்தா எப்படி? நமக்குன்னு ஒரு ஆளாவது வேணாமா? ஏன் இல்ல, எல்லாரும் திருப்போம்ல. அங்க சித்தப்பா வீட்டு இருக்கு, அங்க எல்லாரும் தங்குவோம். அங்க நரைக்குடன்னு ஒரு அண்ணன் இருக்காரு, பெரிய ஆளு. எனக்கா என்ன வேணா பண்ணுவாரு. சரி, நாம இப்ப கிளம்புறோம் ரம்யா. என்னத்தா, என்னாச்சு? செல்வி, ஒரு முக்கியமான விஷயமா திருச்செந்தூர் போறோம். அத்தான், கண்டிப்பா போகணுமா அத்தான்? ஆமா செல்வி. நான் வேணா பக்கத்து வீட்டு அக்கா போன் நம்பர் தரேன், போன் பண்றீங்களா? நாளைக்கு நான் டூருக்கு போறேன், வர்றதுக்கு 2 நாள் ஆகும் அத்தான். சரி செல்வி, அத்தையே வருத்தப்பட வேணாம். சரி செல்வி, போயிட்டு வரேன். பாய். செல்வி, வரட்டுமா? சார், அவங்க இங்கதான் வரணும் இல்லையா சார்? ஓடி போனவங்க ஆந்திரா, கர்நாடகா, மும்பைன்னு போயிருக்கலாம் இல்லையா? நாம ஏன் அந்த கோணத்துல பார்க்க கூடாது? சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே சார், ஒரு குட் நியூஸ். உங்க பொண்ணோட செல்லுக்கு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ட்ரை பண்ணிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் செல்லு ஆன் ஆயிருக்கு. அதுல தென்காசி செங்கோட்டை டவர்னு தெரியுது. இந்த குரூப்ல யாராவது தென்காசி செங்கோட்டை ஆளுங்க இருக்காங்களான்னு விசாரிக்கிறேன். செங்கோட்டை பக்கம் சொந்தக்காரங்க எவனா இருக்காங்க? எங்களுக்கு சொல்லுங்க. செங்கோட்டை பக்கம் என் தங்கச்சி. காசி, யாரையும் விடாது, எல்லாரையும் தூக்கு. யாரையா நீங்க? யாரையா நீங்க? என்ன மச்சான், எப்ப வந்தீங்க? எதுக்கு எல்லாத்தையும் மட்டும் உடைக்கிறாங்க? யார் இவங்க? தெரியல மச்சான், வீட்டை கேட்டாங்க. இவங்க ஒரு தங்கச்சி வீட்டுக்காரனா? டேய், எங்கடா வீட்டு பொண்ணு? உங்க வீட்டு பொண்ணா? டேய், விளையாடி போடுறா. டேய், உன்னோட வரைக்கும் ஒரு பால் விடாதீங்க. அடிடா. ஐயோ, ஐயோ, ஏன் சட்டல பாருங்க. யார் நீங்க ஊட்ட உடைக்கிறீங்க? யார் நீங்க? ஐயோ, அவர வேற அடிக்கிறீங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய், வாய் மூடுறீ. 100 பவுன் நகை, 1 லட்சம் ரூபாய் பணத்தோட உன் மருமகளை கூட்டி வந்தானே, அந்த பொண்ணு எங்கடி? பொண்ணா? ஏய், ஒளிச்சு வச்சிருக்கிற என் பொண்ணை ஒப்படைச்சா உன்னை உயிரோட விட்டுறேன். எனக்கு ஒண்ணும் தெரியாதியா. என் மருமகன் தான் கூட்டிட்டு வந்தா. எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். என் பொண்ணு எங்கன்னு சொல்லு. எனக்கு ஒண்ணு வேணாம் ஐயா. என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குத்தாலத்தை பாக்கணும்னு வந்தாங்க. பாவி மகன், அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்கான்னு கூட நான் பாக்கலையா. ஒரு நாள் தான் தங்குனாங்க. இப்ப எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. அவங்க போறப்ப வீட்டுல என் மவதாயா இருந்தா. இப்போ மகன் எங்க? மவ ஸ்கூல் டூருக்கு போயிருக்கையா. நாளைக்கு தான் வாரா. இவன் மகன் வர வரைக்கும் இவங்க எல்லாரும் நம்ம கண்ட்ரோல் வைங்கடா. என்னங்க மருமன்னு சொன்னீங்க பாத்தியா? என் நிலைமை என்னாச்சு பாரு. சரிக்குள்ள நான் என்னங்க கொன்னுருவன், பேசாத, வெட்டி போட வெட்டி. யோ, நான் எதுக்கு உங்க கூட வரணும்? அவருங்கண்ணே கலட்டுங்கண்ணே, எடுங்கண்ணே, கொடுங்கண்ணே. எதை அவங்க சொல்றீங்க? எதை கலட்ட சொல்றீங்க? என்னத்தடா கொடுக்க சொல்றீங்க? என்ன இது கூட புரியலையா? என்ன அவருங்கண்ணா வெள்ளியாரனா கூடிய அவருங்கன்னு அர்த்தம். கலட்டுங்கண்ணா, வாட்சி மோதிரம் செயின் எல்லாம் கலட்டுனா அர்த்தம். எடுங்கண்ணா, எல்லா பணத்தையும் எடுங்கன்னு அர்த்தம். கொடுங்கண்ணா, இருக்கிறத பூரா கொடுங்கண்ணா. மொத்தம் இருக்கிறது வாட்சியும் செயின் தான். வாரி கொடுக்க ஒண்ணுல போங்கடா. நீங்க எடுக்கலன்னா நாங்க எடுத்துருவோம். டேய், ஏன்டா தீபாவளி துப்பாக்கி கட்டினா பயந்துருமா நாங்க? என்னது தீபாவளி துப்பாக்கியா? என்ன ஏயா, இது நிஜ துப்பாக்கியா? யோ, இந்த துப்பாக்கியில சுட்டு புடுங்குற அளவுக்கு என்கிட்ட பெருசா எதுவும் இல்லையா? 10 லட்சம் தன்னா பிச்சைக்காரனுக்கு மோதிரம் போடுறது, 10 குண்டு ஜமீன் மேட்டர்லாம் கேட்டுதான்டா ரவுண்ட் அப் பண்ணிருக்கோம். அட லூசு பயிலுகளா, 10 ரூபாயில நீ ஓசில குடிக்கிறக்காண்டி 10 பக்கம் வசனம் பேசி ஏமாத்தி குடிச்சு வர்றேன். அதை நம்பி ரவுண்ட் அப் பண்றீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அப்புறம் பண்ணைக்கு இல்லைன்னு சொன்ன ஒரு தின்ன கூட கிடையாது உங்க அம்மா. சத்தியமா? எங்க திரும்ப டேய் மாப்பிள்ள செக்அப் பண்றா. செக்கப்பா?
மாப்பிள கம்மி பீஸ் மாப்பிள. அப்ப இவன்ட்ட பணம் காசே இல்லையா? சரி சரி, இந்த மூதையை விட்டு இருக்க செயின் வாட்சா அட, கழட்டு. என்னங்க இதெல்லாம் ஒரு பெரிய பொருளாங்க உங்களுக்கு? கலாட்டா. ஐயோ, ஐயோ, இரு, ஐயோ, அவர்தான் ஐயோ, வாச்சா. ஐயோ, இருந்தது இவ்வளவுதான், இதையும் பிடிக்கிட்டாங்களே. சார் 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 சார், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி விட்டு போங்க சார். என்ன? அதாவதுங்க, நான் இப்படியே போய் என் பொண்டாட்டிக்கிட்ட 2 சாருங்க சேர்ந்து என்னை வழிப்பறி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா என் பொண்டாட்டி நம்ப மாட்டா சார். எங்கேயோ அடகு வச்சு தின்னுட்டு என்ன டைவர்ஸ் பண்ணிடுவான். அதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு போங்க சார். ஜோலிய முடிக்க சொல்றியா? ஐயோ, ஆவுன்னா சோழிய முடிக்கலே இருக்கீங்களா? அது கிடையாது சார். இந்த துப்பாக்கி வச்சு என் சட்டையில அங்கங்க சுட்டு ஓட்டைய போட்டீங்கன்னா தலைக்கு வந்தது தலப்பாவோட போன மாதிரி உசுருக்கு வந்தது உடம்புல கிடக்கிற சட்டையோட வச்சு பிட்ட போட்டு எஸ்கேப் ஆயிருவேன் சார். பரவாயில்லையே, நல்ல ஐடியாவா இருக்கு. பண்ணி விட்டுருங்க சார். ம், கையை கையை தூக்கு. பாத்தார் பாத்தார் பாத்தார். மெல்ல மெல்ல சார். சார் மெல்ல சார், மெல்ல சார். வேட்டிக்குள்ள போறீங்க சார். இழுத்து வச்சு செய்யுங்க சார். தீப்பொறி உள்ள போகுது சார். சுடுங்க சார், சுடுங்க. என்ன தோசையா சுட்டு இருக்கான்? இருந்தது 6 குண்டு, 1 மேல சுட்டாச்சு, 5 சட்டையில சுட்டாச்சு, 6 காலி. நகருவியா? 6 குண்டும் காலியா? சிக்கிட்டீங்கல்ல. 2 தலையும் ஒன்னா ஒட்டுங்க. எதுக்கு? ஒரே வெட்ல 2 தலையும் பந்து மாதிரி ஓடுறதுக்கு. ஒட்டுறா அப்படியே திரும்படா. ஏண்டா யாருக்கிட்ட உங்க பித்தலாட்ட வேலையை காட்டுறீங்க? டேய், நான் அறிவை யூஸ் பண்ணி தான் எல்லா இடத்துலயும் ஆட்டையை போட்டிருக்கேன். உங்களை மாதிரி ஆயுதத்தை பயன்படுத்தி எங்கேயும் ஆட்டையை போட்டு கிடையாரா? அப்படிப்பட்ட அப்பாவியவே ஆயுதத்தை தூக்க வச்சிருந்தாரோ? கத்தாதீங்கடா, பயமா இருக்கு. கத்தாதீங்கடா. டேய், திருடி வச்சிருக்க அப்புறம் வெளியேறா. ஏறா என்கிட்ட திருட மட்டும் எனக்கு போதாது. எல்லா இடத்துலயும் திருட பொருளை பூரா என்கிட்ட கொடுங்க. அப்ப இந்த தலை கத்தாதீங்கடா, பயமா இருக்கு. ஏறா ஏறா போடாதீங்க. என்ன மஞ்சள் பைய மூடி காட்டுறேன். உள்ள மண்ணை குட்டி ஏமாத்திட்டு போறேன். உள்ள விட்டு எடு வெளியே. பூரா பொம்பளையா இருக்கடா. பொம்பளை ஆட்டை போட்டு போற உள்ள போற போற போற. துப்பாக்கி உள்ள போறா. போட போட்டு செல்லையும் உள்ள போடு. அது என்ன எது? போடுறா. என்னைய பெரிய திருடன் ஆகிட்டீங்களா? வேற எதுவும் இல்ல. திரும்ப கொண்டாங்க. திரும்ப ஓடு ஓடு ஓடு. நீங்க கோட்டுக்கு நேரம் வெட்டுங்க. ஓடு ஓடு. யாருக்கிட்ட ஆட்டைய போடுறீங்க? சிட்டில தான் பெரிய கடை. தம்பி ஓனர் நல்லா இருக்கா? அப்பா, இந்த வாஷிங் மிஷின் ஐட்டம்லாம் எந்த ஃப்ளோர்ல இருக்கு? 5வது ஃப்ளோர்லயா? வா லிஃப்ட்ல போவா. ரோகிணி, இப்படி போல்டான நிலையிலையும் இப்படி கோல்டு மாதிரி உன்னை கட்டி வச்சிருக்காங்களே, ஓ வம்சத்துக்கே நான் தலை வணங்குறேம்மா. அதெல்லாம் இருக்கட்டும் மாமா. சாரி வாங்கி கொடுத்துருக்கீங்க. இந்த கடையில என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறீங்க? இந்த கடை ஓனரே எனக்கு ஃப்ரெண்டு தாமா. அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் நீ வேணுங்கிறத கை நீட்டு அவ்வளவு எள்ளி வேன்ல போட்டு புறப்பட்டு போயிட்டே இருப்பா. அப்புறம் இங்க நிக்கப்படாது. காலம் கட்டி கிடக்கு. லிப்டுக்குள்ள போய் நில்லு. இந்த வந்துடுறேன். இன்னைக்கு டிவி பிரிட்ஜ் இதுல ஏதாச்சும் ஒரு சாம்பியில வாங்கிட்டு போயிட வேண்டியதான். இந்த ஏமா நான் முன்னால சச்சோ, நம்ம பொருட்கள் ஒரு லேடிஸ் முந்திருச்சே. நம்ம சேர்ந்து போறது நாகரிகம் இல்ல. போய் விட்டு தொட்டு நம்ம தனியா போவோம். தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடணுமா? என்னடா இது? யாரு இந்த அம்மாதானா? வேற எதுவும் பிரம்மையா? தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். மறுபடியும் உள்ள வந்து கதவை மூட சொல்ற மாதிரி இருக்கு. இவங்க தானா? ஆளை பார்த்தா பேமிலிமா இருக்காங்க. இவ்வளவு ஓப்பனாவா கூப்பிடுவாங்க? தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். மறுபடியும் கூப்பிடுறாங்களே. சிரிக்குது. அடாடாடா, மெட்ராஸ்ல இந்த கேப்ல இதெல்லாம் நடக்குதா? ரூம்பே போட வேணாம் போல் இருக்கேன். தயவு செய்து மாடசாமி, என்ன நீ மடுபட்டையாவே நினைக்கிறேன்னா உன்னை குளக்கட்டே நினைச்சிருவானா? வழியக்க வந்த வாழைப்பழத்தை தோலோட நசுக்கிற முழுங்கு. இன்னைக்கு சாம்பிள் பார்க்காத, ஃபுல் பர்ச்சேஸே பண்ணிரு. நல்ல பிள்ளையா இருக்காளே. எதுக்கு ஒரு தடவை கேட்டுக்கிறோம்? ஐயோ கூப்பிட்டுட்டே இருக்காளே. லட்சுமி வரவா? வாங்க. வர சொல்லிட்டா, வர சொல்லிட்டா. முதல்ல கதவு முடியும். ரோகிணி, ரோகிணி. பொண்டாட்டியா? நானா அவன் முன்னாடி ரத்து பண்ண? உள்ள ஒரு பொம்பளை நிக்கிறான்னு மரியாதை கொடுத்து வெளியே தான் என்ன? அவளா தான் உள்ள வந்து கதவு முடுங்க, கதவு முடுங்க, கதவு முடுங்கன்னா ஒரு ஆம்பளை எவ்வளவு நேரம் தான் பொறுப்பா? ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணி தான் கோதால குதிச்சேன். பழிய ஏமல போடுறாங்க.
நீதாம்மா கூப்பிட்ட இங்க பாருங்க இங்க பாருங்க ஐயோ ஐயோ இந்த தயவு செய்து உள்ளே வந்தவுடன் டேப்ல ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் கேட்டு ரேப் பண்ணியா டேப் ரெக்கார்டு சவுண்டா ஐயோ அவசரப்பட்டு பாஞ்சிட்டனே ஐயா கடைக்காரங்களே, எல்லாரும் வாங்கய்யா, வாங்கய்யா, வந்துங்க. ஐயா, 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 என் புது பொண்டாட்டிக்கு gift வாங்கி கொடுக்கறதுக்காக உங்க கடைக்கு கூட்டு வந்தாங்க. உங்க கடையில இருக்கிற லிப்ட்